Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட் சாப்டர்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் பார்த்துடலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் பார்த்தோம். அது குளோரோபிளாஸ்ட்ல ஃபோட்டோசிந்தசிஸ்ல நடந்துச்சு. ரெண்டாவது சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் பார்த்தோம். கிரப் சைக்கிளில் ஒரு சப்ஸ்ட்ரேட்லேருந்து இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகிறச்ச சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் நடந்துச்சு. ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் எங்கே நடக்க போகுது? மைட்டோகாண்ட்ரியால் நடக்க போகுது. பாஸ்போரிலேஷன் அப்படின்னாலே ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ஏடிபி ஃபார்ம் ஆகிறது தான். அண்ட் நமக்கு தெரியும் ஏடிபி தான் எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். ஓகே, இப்போது the flowing steps in the respiratory process are to release and utilize energy stored in NADH and FADH2. இந்த ரெண்டும் நமக்கு எக்கச்சக்கமாக ஃபார்ம் ஆகிருக்கு. கிளைகாலிசிஸில் 2 NADH ஃபார்ம் ஆகிருக்கு. சப் சைக்கிளில் நமக்கு தெரியும் 6 NADH 2 FADH2 ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த NADH FADHலாம் அப்படியே எனர்ஜியாக யூஸ் பண்ண முடியாது. அது ஏடிபியாக கன்வெர்ட் ஆனால் தான் யூசபிள் எனர்ஜியாக மாறும். ஸோ NADH FADH2வை யூசபிள் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஏடிபியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. திஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் வென் தே ஆர் ஆக்சிடைஸ்ட்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் தான் நமக்கு வந்து ஆக்சிடைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். through the electron transport system and the electrons are passed on to oxygen resulting in the formation of water. இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது NADH FADH2ல இருந்து ஆக்சிடைஸ் ஆகி ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் ரிமூவ் ஆகி போகிறது, அல்டிமேட்டாக அதெல்லாம் ரிசீவ் பண்ண போகிறது யார்? ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனோட ப்ரோட்டான் எலக்ட்ரான்ஸ்லாம் சேர்ந்து கடைசியாக அல்டிமேட்டாக ரெஸ்பிரேஷனில் ஃபார்ம் ஆகிறது யாருன்னா வாட்டர் அண்ட் ATPs நிறைய நமக்கு கிடைக்க போகுது. The metabolic pathway through which the electron passes from one carrier to another. ஸோ கேரியர் அப்படிங்கிறது இங்கே எலக்ட்ரான் கேரியர் தான். ஒரு எலக்ட்ரான் கேரியர், ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு என்ன குரூப் ஆஃப் திங்ஸ் இருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான கேரியர்ஸ் உள்ளே இருக்க போகிறாங்க. அந்த கேரியர்ஸ் ஒரு கேரியர்லேருந்து இன்னொரு கேரியருக்கு எலக்ட்ரானை வாங்கி அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. To another is called electron transport system and it is present in the inner mitochondrial membrane. Neat question. Electron transport system உங்களுக்கு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இன்னர் மெம்ப்ரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியால் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்குதுன்னா இதுக்குள்ள கிறிஸ்டே அப்படின்னு சொல்லி ஒரு உள்ள ஃபிங்கர் லைக் இன்ஃபோல்டிங்ஸோட இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இன்னர் மெம்ப்ரேன்கிறது இந்த கிறிஸ்டேவோட இருக்கிறது தான். இந்த இன்னர் மெம்ப்ரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நமக்கு வந்து யார் இருக்கா? இன்னர் மெம்ப்ரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் எலக்ட்ரான் கேரியர்ஸ் இருக்காங்க. எலக்ட்ரான் கேரியர்ஸ் இருக்கிறாங்க. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கேரியர்ஸ் இருக்காங்க. எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் NADH ப்ரொடியூஸ்ட் இன் த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இந்த இடத்துல சென்டென்ஸாக படிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் NADHும் FADHும் ப்ரொடியூஸ் ஆனிச்சு, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் இது வந்து இன்னர் மெம்ப்ரேன். ஸோ திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ். இந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் தான் NADHும் FADHும் ஃபார்ம் ஆனிச்சு, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னா என்ன அர்த்தம்? கிரப் சைக்கிள். சார் கிரப் சைக்கிளுக்கு ஆல்ரெடி ஒரு நேம் இருக்குது, 2 நேம் இருக்குது. கிரப் சைக்கிள், TCA சைக்கிள், ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா சிட்ரிக் ஆசிட், சிஸ்அகோனிட்டிக் ஆசிட், ஐசோசிட்ரிக் ஆசிட் எல்லாம் COOH 6 கார்பன் காம்பவுண்ட். ஆனால் அதில் 3 கார்பாக்சிலிக் குரூப் இருக்கிறதுனால அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ட்ரைனா 3 ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் சொன்னீங்க. இப்போ சிட்ரிக் ஆசிட்னு ஒரு புது பேர் சொல்கிறீங்க. சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு கிரப் சைக்கிளுக்கு ஏன் பேர் வச்சாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் சிட்ரிக் ஆசிட், அதனால சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு பேர் வச்சாங்க. ஸோ தட் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் நமக்கு என்ன வந்துச்சு? NADH டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் 1. தியரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. காம்ப்ளெக்ஸ் 1 யாருன்னா NADH டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் தான் காம்ப்ளெக்ஸ் 1. டோன்ட் ஃபர்கெட். சரி, காம்ப்ளெக்ஸ் 1 இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். இந்த காம்ப்ளெக்ஸ் 1 யார் தியரியில் கொடுத்துருக்கான்? NADH டீஹைட்ரோஜினேஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் 1. அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் தென் நமக்கு வந்து நைட்ரோஜினேஸ் NADH டீஹைட்ரோஜினேஸ் வந்து யாரை உங்களுக்கு ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கா? NADH+H+ மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் ஃபார்ம் ஆனிச்சு. அதை NADH டீஹைட்ரோஜினேஸ் ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கான். NADH டீஹைட்ரோஜினேஸ் யார்? காம்ப்ளெக்ஸ் 1. and electrons are then transferred to ubiquinone located within the inner membrane. NADH dehydrogenase complex 1ல இருந்து ubiquinone க்கு எலக்ட்ரான் வருது. NADH
மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் ஃபார்ம் ஆனிச்சு. காம்ப்ளெக்ஸ் 1 யாருன்னா NADH டீஹைட்ரோஜனேஸ் என்சைம். இவன் வந்து இவனை ஆக்சிடைஸ் பண்ணுறான். ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகுறான், இதுலேருந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகி வருது. அந்த எலக்ட்ரான்ஸ் யாருக்கு போகிறா, உபிகுயினானுக்கு போகிறான். உபிகுயினானுக்கு போகும்போது அது ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணி உபிகுயினால் UQH2 உபிகுயினாலாக உங்களுக்கு மாறும். உபிகுயினான் ஆல்சோ ரிசீவ்ஸ் ரெடியூசிங் ஈக்குவலன்ஸ் வயா FADH2. அதுலேருந்து ப்ரோட்டான்ஸை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் 2 யாருன்னா உங்களுக்கு வந்து FEDH2 இங்கே சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே காம்ப்ளெக்ஸ் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு FADH2. காம்ப்ளெக்ஸ் 2 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த FED FES இதுதான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் 2ஆக வருது. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. Complex 2 that is generated during oxidation of succinate in the citric acid cycle. So succinate form ஆகிறச்ச ஃபார்ம் ஆகுது. succinate ஃபார்மேஷனுக்கு succinate dehydrogenase enzyme வேணும் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு FADH2 ஃபார்ம் ஆகுது. அது காம்ப்ளெக்ஸ் 2ல இன்வால்வ் ஆகி இங்கே பாருங்கள் succinate ஃபார்மேஷன் அப்போ உங்களுக்கு FADH2 இன்வால்வ் ஆகிறது. அதுலேருந்து எலக்ட்ரான்ஸை கேரி பண்ணிட்டு போகிறாங்க. இந்த ரெடியூஸ்ட் உபிகுயினோன் அதாவது FADH2லேருந்து ப்ரோட்டான்ஸை வாங்கிக்கிறாங்க. இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. உபிகுயினோன் ஆல்சோ ரிசீவ்ஸ் ரெடியூசிங் ஈக்குவலன்ஸ்னா H+ அயான்ஸ். எதுலேருந்து FADH2 கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அது உபிகுயினாலாக மாறுது. இஸ் தென் ஆக்சிடைஸ்ட். உபிகுயினால் ஆக்சிடைஸ் ஆகுது வித்தின் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு சைட்டோக்ரோம் C வயா சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ். ஸோ சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ் வழியாக சைட்டோக்ரோம் Cக்கு எலக்ட்ரானை பாஸ் பண்ணுறான் உபிகுயினான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ காம்ப்ளெக்ஸ் 3 யாருன்னா சைட்டோக்ரோம் BC1. இங்கே இருக்க பாருங்க, சைட்டோக்ரோம் BC1 தான் காம்ப்ளெக்ஸ் 3. அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் Cக்கு போயிடுது. Cytochrome C is a small protein attached to the outer surface of the inner membrane and act as mobile carrier for the transfer of electrons between complex 3 and complex 4. இந்த இடத்துல mobile carrier யாரு, cytochrome C. அவன் எங்க இருக்கான், inner mitochondrial membrane ஓட outer surfaceல இருக்கான். So this is இங்க ஒரு outer mitochondrial membrane இருக்கு. இந்த diagram நான் உங்களுக்கு explain பண்றேன். இப்ப தியரியை முடிச்சிடலாம். Complex 4 refers to cytochrome C oxidase complex containing. அப்போது காம்ப்ளெக்ஸ் 4 யார், காம்ப்ளெக்ஸ் 4 யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ் காம்ப்ளெக்ஸ் தான் நமக்கு காம்ப்ளெக்ஸ் 4னு சொல்கிறாங்க. இதில் யாரெல்லாம் இருக்கா, A and A3. சைட்டோக்ரோம் A and A3 தான் நமக்கு காம்ப்ளெக்ஸ் 4ல் இருக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் 4ல் 2 காப்பர் ரேடிக்கல் இருக்குது. அதுவும் கொஷினில் கேட்பாங்க. 2 காப்பர் சென்டர்ஸ் காம்ப்ளெக்ஸ் 4ல் இருக்குது. நீட்டில் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் பார்த்துங்க. when the electrons pass from one carrier to another carrier via 1 to 4, அதாவது 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4 அந்த மாதிரி. in electron transport chain they are coupled to ATP synthase. இந்த காம்ப்ளெக்ஸ் 5க்கு பேர் ATP synthase சொல்கிறாங்க. this is the complex 5 ATP synthase enzyme. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ATP சிந்தேஸ் வழியாக ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டான் போகும்போது ஒரு ATPயை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ATP ஃப்ரம் ADP, ADPலேருந்து ATP ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட், ADP ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட், ADPயோட இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேரும் போது ATP ஃபார்ம் ஆகுது. அதுதான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ATP ஃப்ரம் ADP ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The number of ATP molecules synthesized depends on the nature of the electron donor. So electron donor யாரோ அதை பொறுத்து எத்தனை ATP ப்ரொடியூஸ் ஆகும்னு இருக்கு. எலக்ட்ரான் டோனார் NADH-ஆ, 2 பேர் தான் இங்கே, NADH-ஆ இல்லை FADH2-ஆ, இதை பொறுத்து எத்தனை ATP ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது. So oxidation of 1 NADH gives rise to 3 molecules of ATP, while that of 1 molecule of FADH2 produce 2 molecules of ATP. அப்போது FADH2லேருந்து 2 ATP ப்ரொடியூஸ் ஆகுது. NADH-லேருந்து ஆக்சிடைஸ் ஆகி வரும்போது 3 ATP ஃபார்ம் ஆகுது. ஏன் அப்படிங்கிறதும் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, so although the aerobic process of the respiration takes place only in the presence of oxygen, the role of oxygen is limited to the terminal stage of the process. ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் கடைசியாக தான் ஆக்சிஜன் இங்கே வரான், கடைசியாக வரான். டெர்மினல்னா எண்டில் தான் வரான். தென் ஸோ அங்கே மட்டும்தான் ஆக்சிஜன் இங்கே ப்ளே ஆகுது, அது அந்த இடத்துல மட்டும். அதனால தான் இங்கே வந்து த ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் லிமிட்டட், குறைவாக தான் இருக்குது ஆக்சிஜனோட ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. எட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் வைட்டல். இருந்தாலும் ஆக்சிஜன் கடைசியாக வந்தாலும் அவன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜன் இல்லைனா நத்திங் வில் ஹேப்பன்.
aerobic respiration நடக்காது, since it drives the whole process by removing hydrogen from the system. So the entire electron transport systemத்தில் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் ஆக்ட் as the final hydrogen acceptor. கடைசியாக ஃபைனல் ஆக்சிஜன் தான் ஹைட்ரஜனோட அக்செப்டாராக இருக்கான். ஸோ டெர்மினல் ஹைட்ரஜன் அக்செப்டார் யார் அப்படின்னா ஆக்சிஜன். அதுவும் கொஸ்டினில் கேட்பாங்க. Unlike photophosphorylation, where it is the light energy and is utilized for the production of proton gradient required for photophosphorylation. So photophosphorylation light energy ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு, அதனால தான் அதுக்கு பேர் photophosphorylation. But in respiration, it is the energy of oxidation reduction utilized for the same process. அங்கே எப்படி ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு லைட் எனர்ஜி தேவைப்பட்டுச்சோ, இங்கே பாஸ்பாரிலேஷன் நடக்கிறதுக்கு ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, அதுலேருந்து வர எனர்ஜியை. இட் இஸ் ஃபார் திஸ் ரீசன் தட் த ப்ராசஸ் இஸ் கால்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்லேருந்து எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி இஸ் பாஸ்பாரிலேஷன். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கிற அந்த ப்ராசஸை பயன்படுத்தி ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் நம்ம வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் மைட்டோகாண்ட்ரியாவில் சொல்கிறோம். டோன்ட் ஃபர்கெட். Okay, you have already studied about the mechanism of membrane linked ATP synthesis as explained by chemiosmotic hypothesis. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். In the earlier chapter, as mentioned earlier, the energy released during the electron transport system is utilized in synthesizing ATP with the help of ATP synthase. Complex 5 மூலமா தான் ATP produce ஆகுது. This complex consists of two major components, F1 and F0. கெமியாஸ்மாட்டிக் ஹைப்போதீசிஸில் அந்த டயக்ராம் பார்க்கும்போது CF1 CF0ன்னு பார்த்துருப்போம். இது F1 F0. ஆஸ் யூஷுவல் F1 வந்து ஹெட் பீஸு ப்ரொஜெக்டடாக இருக்கும். பெரிஃபரல் மெம்ப்ரெயின்னா வெளியில் இருக்கக்கூடிய மெம்ப்ரெயினை விட்டு வெளியில் வந்து ப்ரொட்ரூட் ஆகியிருக்கும். அண்ட் த சைட் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி ஃப்ரம் ஏடிபி அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து இந்த F1ல தான் நடக்குது. F0 இஸ் அன் இன்டெக்ரல்னா உள்ள புதஞ்சிருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், திஸ் ப்ளூ கலர் ரெப்ரசன்ஸ் மெம்ப்ரெயினில் புதஞ்சிருக்கிறது F0. மெம்ப்ரெயினில் வந்து பெரிஃபரல்னா வெளியில் நோக்கி இருக்கிறது உங்களுக்கு F1. F1ல தான் ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So F0 is an integral membrane protein complex that forms the channel through which proton cross the inner membrane. Proton இந்த F0 வழியாக தான் வரும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ஏடிபியாக மாறுறதுக்கு ஏடிபி ஃபார்ம் ஆகிறதுக்கு F1 ஹெல்ப் பண்ணுது. F1 F0 இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஏடிபி சிந்தேஸ் என்சைம். So the passage of protons through the channel is coupled to the catalytic site of the F1 component for the production of ATP. So F1ல ATP ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டானை நமக்கு எது வழியாக தான் போயாகணும்? F0 வழியாக தான் போயாகணும். கேட்டலிட்டிக் சைட் எதுனா F1. கேட்டலிட்டிக் சைட்னா என்ன? எங்கே ATP ப்ரொடியூஸ் ஆகுது அது. For each ATP produced, 4H plus passes through F0 from the intermembrane space to the matrix down the electrochemical proton gradient. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆகிறதுக்கு 4 புரோட்டான் இதில் பாஸ் ஆகி போகணும்னு சொல்கிறாங்க. பட் இங்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. தியரியில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 புரோட்டான் பாசஸ் த்ரூ F1 from the intermembrane space to matrix down the electrochemical proton gradient for each ATP produced அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது மைட்டோகாண்ட்ரியா, இது இன்னர் மெம்ப்ரெயினுக்கும் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ் இருக்குது. இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ் இருக்குது. இது மேட்ரிக்ஸ். ஸோ இந்த இன்டர்மெம்ப்ரெயின் ஸ்பேஸில் நிறைய ப்ரோட்டான்ஸ் வந்துருச்சு. கெமியோஸ்மாட்டிக் ஹைப்போதீசிஸில் என்ன பார்த்தோம், ப்ரோட்டான் கிரேடியன்ட். ஒரு இடத்துல ப்ரோட்டான் ஜாஸ்தியாகவும் ஒரு இடத்துல ப்ரோட்டான் கம்மியாகவும் இருக்குது. இப்போ ப்ரோட்டான் என்ன ட்ரை பண்ணும், இந்த ஸ்பேஸ்லேருந்து மேட்ரிக்ஸ்குள்ளே போக ட்ரை பண்ணும். அப்படி மேட்ரிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு இதுதான் இந்த ப்ளூ கலரில் நம்ம வரைஞ்சிருக்கோம் இன்னர் மெம்ப்ரெயின். இங்கே நிறைய ப்ரோட்டான்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அவுட்டர் மெம்ப்ரெயின் இங்கே இருக்குது. ஸோ இன்னர் மெம்ப்ரெயின், அவுட்டர் மெம்ப்ரெயின் ரெண்டுக்கும் இடையில இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸு. இதில் ப்ரோட்டான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரோட்டான்ஸ் ஆல்வேஸ் ட்ரை டு மூவ் ஃப்ரம் higher concentration to lower concentration. This is matrix side of the mitochondria.
ஸோ இங்கே ப்ரோட்டான்ஸ் இங்கே இருந்து ரெடிமேடாக மெம்ப்ரெயினில் பாஸ் பண்ணி போக முடியாது, ப்ரோட்டீன் வழியாக தான் போக முடியும். அந்த ப்ரோட்டீன் சேனலாக F0 ஆக்ட் பண்ணுறான். F0 வழியாக F1 வழியாக அப்படி கிராஸ் ஆகி போகும்போது F1 தான் கேட்டலிட்டிக் பார்ட். இங்கே ADP இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ATP ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு ATP ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு 4 ப்ரோட்டான் பாஸ் பண்ணி போகணும். ஃபார் ஈச் ATP ப்ரொடியூஸ்ட் 4 ப்ரோட்டான்ஸ் பாஸ் த்ரூ த F0 ஃப்ரம் த இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ்னால் இந்த அவுட்டர் மெம்ப்ரெயின் அண்ட் இன்னர் மெம்ப்ரெயினுக்கு இடையில இருக்க ஸ்பேஸில் இருந்து F0 வழியாக 4 ப்ரோட்டான் போணுச்சுன்னா ஒரு ATP ப்ரொடியூஸ் ஆகும். டவுன் த ப்ரோட்டான் கிரேடியன்ட்னா என்ன அர்த்தம்? ப்ரோட்டான் அதிகமாக இருக்க இடத்துல இருந்து மேட்ரிக்ஸில் கம்மியாக இருக்க இடத்துக்கு ப்ரோட்டான் மூவ் பண்ணி போகுது. அதான் டவுன் த ப்ரோட்டான் கிரேடியன்ட் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல திருப்பியும் நம்ம மேலே போய் அந்த டயக்ராமை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? அப்போ தானே உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த டயக்ராமில் என்ன சார் சொல்லியிருக்காங்க? ஓகே, என்னங்க சின்ன ஓகே சரி, இந்த டயக்ராமை நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மைட்டோகாண்ட்ரியா இப்படி இருக்குது. எகெயின் மைட்டோகாண்ட்ரியா இப்படி இருக்குது. இது அவுட்டர் மெம்ப்ரெயின், இது இன்னர் மெம்ப்ரெயின், ஃபிங்கர் லைக் இன்ஃபோல்டிங்ஸ் கிறிஸ்டேவோட இருக்குது. ஓகே, ஸோ அவுட்டர் மெம்ப்ரெயின்ங்கிறது இங்கே அவங்க ரெப்ரசன்ட் பண்ணலை, இங்கே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த பாக்ஸ் தான் வச்சுக்குவோம். திஸ் இஸ் த அவுட்டர் மெம்ப்ரெயின். இன்னர் மெம்ப்ரெயின் அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க ஸ்பேஸு இந்த ஸ்பேஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு NADH ஆக்சிடைஸ் ஆகி எலக்ட்ரான்ஸை கேரி பண்ணிட்டு போகலை, மேட்ரிக்ஸ்லேருந்து ப்ரோட்டான்ஸை பம்ப் பண்ணி விடும். நம்பரை விட்டுருங்க. சரி, அடுத்து ஒரு இடத்துல ப்ரோட்டான்ஸை பம்ப் பண்ணி விட்டுருக்கா? ஓகே, அடுத்து ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து செகண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு வரும்போது திருப்பியும் பேர் ஆஃப் ப்ரோட்டானை பம்ப் பண்ணி விடும். யார்? NADH. சரி, செகண்ட்லேருந்து தேர்ட் போகும்போது எகெயின் ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டானை பம்ப் பண்ணி விடும். அப்போ மொத்தமாக 3 இடத்துல NADH என்ன பண்ணுது? ப்ரோட்டான்ஸை பம்ப் பண்ணி விடுது. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு டு செகண்ட் வரும்போது, செகண்ட் டு தேர்டு வரும்போது, தேர்டு டு ஃபோர்த் வரும்போது இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. NADH எப்படியெல்லாம் ப்ரோட்டானை பம்ப் பண்ணி விடுதுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரம் காம்ப்ளெக்ஸ் 1 to 2 வரும்போது ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டானை உள்ளே பம்ப் பண்ணி விடும். 2 to 3 வரும்போது ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டானை மேட்ரிக்ஸ்லேருந்து இன்டர்மெம்ப்ரெயினுக்கு NADH பம்ப் பண்ணி விட்டுரும். 3 to 4 போகிறப்ப ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டானை நமக்கு உள்ளே பம்ப் பண்ணி விட்டுரும். இது யாரோட வேலை? NADHோட வேலை. FADH என்ன பண்ணுவான்? இதில் அவங்க மென்ஷன் பண்ணலை, பட் டயக்ராமில் இருக்குது பாருங்கள். FADH டைரெக்டாக காம்ப்ளெக்ஸ் 2க்கு வருது, காம்ப்ளெக்ஸ் 1ல் FADH வராது. அப்போ FADH என்ன பண்ணுது? FADH 2 to 3 போகும்போது ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டானை பம்ப் பண்ணிவிடும் மேட்ரிக்ஸ் டு இன்டர்மெம்ப்ரெயின் ஸ்பேஸ். 3 to 4 காம்ப்ளெக்ஸ் 4க்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டானை மேட்ரிக்ஸ்லேருந்து இன்டர்மெம்ப்ரெயின் ஸ்பேஸ்க்கு பம்ப் பண்ணி விட்டுரும். இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 4 ப்ரோட்டான் உங்களுக்கு அந்த F0 F1 காம்ப்ளெக்ஸ் வழியாக பாஸ் ஆகி போகும்போது ஒரு ATP ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எத்தனை இடத்துல NADH ப்ரோட்டானை பம்ப் பண்ணி விடுது? 3 இடத்துல பம்ப் பண்ணி விடுது. பட் 4 ப்ரோட்டான் அப்படின்னு வச்சுக்கல, இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு NADH 3 இடத்துல ATPயை பம்ப் பண்ணி விடுது. அவங்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை 2ன்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம பண்ணிக்கிறோம். FADH 2 இடத்துல இருந்து நமக்கு ப்ரோட்டானை பம்ப் பண்ணி விடுது. அப்போது ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டான், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டான் F0 F1 வழியாக பாஸ் பண்ணி போகும்போது ஆக்சுவலி ஒரு ATPயை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது NADH எத்தனை பேர் ஆஃப் ப்ரோட்டானை நமக்கு பம்ப் பண்ணி விட்டுருக்கு? மேட்ரிக்ஸ்லேருந்து இன்டர்மெம்ப்ரெயின் ஸ்பேஸ்க்கு 3 பேர். அப்போ 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஒவ்வொரு தடவையும் ஒரு பேர் போகும்போது ஒரு ATP, 2வது பேர் போகும்போது 2வது ATP, 3வது பேர் போகும்போது 3வது ATPயை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஸோ அப்படி தான் ஒரு NADH 3 ATPயை ஈல்டு பண்ணுது. FADH எத்தனை இடத்துல ப்ரோட்டானை பம்ப் பண்ணி உள்ளே விட்டுருக்கு? 2 to 3, 3 to 4,
ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸை அது பைபாஸ் பண்ணி வந்துருச்சு. ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸில் இன்வால்வே ஆகலை எது FADH2. அப்போ இந்த 2 பேரில் ஃபஸ்ட் பேர் போகும்போது ஒரு ATP, செகண்ட் பேர் போகும்போது ஒரு ATP, 2 ATP தான் FADH ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இடத்துல. அதுதான் இங்கே ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் தியரியில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 protons passes through F0 from the intermembrane space to the matrix. அப்படி போனால் ஒரு ATP ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தியரியில் இருக்கிறது அதை படி படிச்சுக்குங்க, டயக்ராமில் இருக்கிறத பார்த்துக்குங்க. கொஷின் எப்படி கேட்பாங்க, சார் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்களே எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. ஒரு NADH எத்தனை ATPயை ஃபார்ம் பண்ணும்? 3 ATP. ஏன்? ப்ரோட்டான்ஸ் அது 3 இடத்துல பம்ப் பண்ணுது. காம்ப்ளெக்ஸ் 1 to 2, 2 to 3, 3 to 4. அப்போது அந்த இடத்துலலாம் பம்ப் பண்ணி எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து வந்து ப்ரோட்டான்ஸ் எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு? மேட்ரிக்ஸ்லேருந்து மைட்டோகாண்ட்ரியாவில் ஓகே மேட்ரிக்ஸில் இருந்து 3 பேர் ஆஃப் ப்ரோட்டானை NADH பம்ப் பண்ணி உள்ளே இழுத்துக்குச்சு இன்டர்மெம்ப்ரேன் ஸ்பேஸுக்கு. இந்த இன்டர்மெம்ப்ரேன் ஸ்பேஸில் இருந்து திருப்பியும் மேட்ரிக்ஸ்க்கு ப்ரோட்டான் அந்த 3 பேர் போகும்போது எவ்ரி பேர் ஈல்ட் 1 ATP. அப்போது ஒரு NADH 3 ATPயை ஃபார்ம் பண்ணுது. அதே ஒரு FADH என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் 1 பைபாஸ் பண்ணிடுச்சு. காம்ப்ளெக்ஸ் 1 இன்வால்வ் ஆகாது FADH. காம்ப்ளெக்ஸ் 2 to 3, 3 to 4, 2 பேர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை மட்டும்தான் உள்ளே இழுத்துச்சு மேட்ரிக்ஸ்லேருந்து இன்டர்மெம்ப்ரேன் ஸ்பேஸ்க்கு. அப்போ 2 பேர் ஆஃப் ப்ரோட்டானும் திருப்பியும் மேட்ரிக்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகி போகும்போது ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டான் ஒரு ATPனா 2 பேர் ஆஃப் ப்ரோட்டான் 2 ATP. 1 FADH ஈல்ட் 2 ATP. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை இந்த லைன் 4 proton passes through F0 வழியாக 4 proton பாஸ் பண்ணால் ஒரு ATP ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் அந்த அசஸ் அண்ட் ரீசன் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2லாம் கொடுத்து கேட்டால் இந்த மாதிரி கொடுத்தா அது சரின்னு தான் நீங்கள் போடணும். ஏன்னா தியரியில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்படி கொஷின் கேட்டால் ஆன்சர் கரெக்டாக பண்ணிவிடுங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்படி தான் நம்ம தெளிவுபடுத்திக்கணும் நம்மளை நாம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக புக்கில் கொடுத்துருந்தா கூட கொஷின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.